ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு. உங்களுக்கு ஆப்போசிட்டில் 15 ஏக்கரில் சைட்டுங்க. அந்த சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க நம்ம பார்க்க போகிற இப்போ லேண்டு இதுதாங்க. இந்த ஃபென்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டுங்க. இந்த ஃபென்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த எல்லோ கலர் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள மொத்தம் 2 ஏக்கர் பூமிங்க. இது வந்து எம்டி லேண்டு. ஆனால் வந்து இந்த லேண்டில் வந்து ஒரு கிணறு இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க, ஒரு 40 தென்னை மரம் இருக்குது. மானாவாரியாக தென்னை மரம் மானாங்கண்ணியாக காய்ச்சிட்டு இருக்குதுங்க. தென்னை மரம் மானாவாரியில் இந்த அளவுக்கு காய்க்கும் அப்படிங்கிறது நான் இந்த தென்னை மரத்தை பார்த்து தாங்க தெரிஞ்சுட்டேன். அப்படி ஒரு காப்பு காய்ச்சிருக்குதுங்க. இந்த பவுண்ட்ரியில் இருக்கிறது பூராமே இந்த லேண்டுக்கு சேர்ந்ததுங்க. அருமையான ஒரு ரெட் சாயில் பூமி இது. இந்த லேண்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டில் சைட்டு, இந்த சைடில் உங்களுக்கு ஒரு காயர் இண்டஸ்ட்ரி இருக்குது, அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு காயர் இண்டஸ்ட்ரி இருக்குங்க. ஒரு சூப்பரான ஏரியாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக கோகனட் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. இந்த 2 ஏக்கர் பூமியில் பிஏபி வாய்க்கால் வருதுங்க. வாய்க்கால் பாசனம் இருக்குது. இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிணறு இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது. கிணத்துல தண்ணி இல்லை. கிணத்துல நீங்கள் தூர்வாரி இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துனீங்கன்னா தண்ணி வந்துடும். இல்லாட்டி இந்த லேண்டை வாங்கி நீங்கள் ஒரு போர் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பராக தண்ணி வரக்கூடிய ஒரு ஏரியாங்க இது. இல்லை நான் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரியை பண்ண போகிறேன் அப்படின்னீங்கனாலும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்குது இது. இல்லை நான் வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்டை மாற்ற போகிறேன், நான் வந்து ஃபார்ம் லேண்டை மாற்றி சேல் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கனாலும் ஒரு சூப்பரான லேண்டாக இருக்குங்க இது. 25 சென்ட்டாக மாற்றி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க இது. விட்டுறாதீங்க, போனால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. இது கண்டிப்பாக விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ அதனால் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இதை பற்றி சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 ஏக்கருங்க. 2 ஏக்கருக்கு இடையில் பிஏபி வாய்க்கால் போகுதுங்க. இந்த சைடில் ஒரு ஏக்கர் இருக்குது, அந்த சைடில் ஒரு ஏக்கர் இருக்கும், இடையில் பிஏபி வாய்க்காலுங்க. சூப்பரான பூமிங்க இது. பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு பேஸில் இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் கமர்ஷியலாக மாற்றிக்கங்க, அக்ரிலேண்டாக வச்சுக்கோங்க, இல்லை ஃபார்ம் லேண்டாக மாற்றுங்க, இல்லை நான் சும்மா அப்படியே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுருக்க போகிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாங்கி போடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு 200% வேல்யூ ஜாஸ்தியாகுங்க. தாப்பு வராத ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. போனால் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இந்த லேண்டை விசிட் பண்ணலாம், பேசலாம், டோக்கனை போடலாம், கரையத்தை பண்ணலாங்க. அப்பேற்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இந்த லேண்டு அந்த லாஸ்ட்டாக தெரியுது இல்லைங்களா, அது தோப்பு வரைக்கும் நம்ம பவுண்டரி இருக்குது. இந்த லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கர் 1,40,00,000 ரூபாய் கேட்குறாருங்க. கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுக்குறேங்க. பெரிய லெவல் நெகோஷியேட் பண்ண முடியும், கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி போனால் கிடைக்காது. பாருங்களேன், இங்கிருந்து அந்த லாஸ்ட் ஃபென்சிங் அதை தாண்டி ரோடு இருக்குது இல்லைங்களா, அந்த ரோட்டில் போகக்கூடிய வண்டி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் உங்களுக்கு மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரோடு பேஸில் இருக்குதுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவே இருக்குது இல்லைங்களா, அங்கே கோவில்பாளையம் இருக்குங்க. கோவில்பாளையத்துலேருந்து ஈஸ்ட்டு கிழக்கு பக்கம் 4 கிலோமீட்டர் தாங்க இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாம். அருமையான பூமிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.